என்னாகமத்தின் புஸ்தகம் 20:8-11 அதே கன்மலையை மீண்டும் பார்த்து பேசும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் மோசே இங்கே தான் ஒரு தவறை செய்கிறார். அந்த கன்மலையை அவர் பேசாதபடிக்கு அடித்து விடுகிறார். அடித்த உடனே தண்ணி வருகிறது, ஜனங்கள் திருப்தி அடைகிறார்கள், எல்லாம் நடக்குது. ஆனால் மோசேயுடைய மினிஸ்ட்ரி அங்கே ஃபெயிலியர் ஆகி முடிகிறது. மோசேயுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கிறிஸ்துவை பார்த்து ஆண்டவர் பேச சொன்னார். அவர் மீண்டும் அந்த கன்மலையை 2வது முறை அடித்தார். அடித்த உடனே தேவன் அவரை பார்த்து சொல்லிட்டாரு. நம்ம அந்த உபாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கூட வாசித்தோம். அதை பற்றி நீ என்னோட கூட பேச வேண்டாம். 27வது வசனத்தில் 26வது வசனத்தில் கர்த்தரோ 3:26 கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏங்க, அந்த மலையை திருப்பி அடித்ததுக்கு 2வது தடவை அடித்தது இது ஒரு பெரிய விஷயமா? மோசே இந்த கண்மலைக்குள்ளே வந்து கொடுக்குற இந்த பேட்டர்ன் இருக்குது பாருங்க, இது உலக பிரகாரமான சம்பவம் இல்லைங்க. மோசையோடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ். அந்த கண்மலை கிறிஸ்து, அந்த கண்மலை நடத்திக்கிட்டு வந்துச்சு. அந்த கண்மலை கம்யூனியன் கொடுத்துச்சு. அந்த கண்மலை வந்துட்டு அப்பம் கொண்டு வருது, கம்யூனியன் நடக்குது. இந்த கண்மலை நடத்தி கொண்டே வருது. மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவல் ரெல்முக்குள்ளே போயிட்டு இருக்கிறார் மோசே. நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்மலையை அடிக்கிறதுங்கிறது உலகம் இல்லை. அவங்களுக்கு தான் உலக பிரகாரமாக தண்ணி. இவரை பொறுத்த வரைக்கும் அது கம்யூனியன். அவங்களுக்கு தான் அது நிழல் கொடுக்கக்கூடிய மேகஸ்தம்பம். தேவனை பொறுத்த வரைக்கும் அது ஞானஸ்தானம். அவங்களுக்கு தான் அது அக்கினி ஸ்தம்பம், நைட்டில் குளிருக்கு அக்கினி ஸ்தம்பம். தேவனை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகம். ஸோ அவங்களுக்கு அது உலக பிரகாரமாக. மோசையை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பிரிச்சுவல் ரம், ஆவிக்குரிய தாட்டு அதுக்குள்ள இருக்கு. அப்போ மோசே ஆவிக்குரிய தாட்டுக்கு தான் நடக்கணுமே ஒழிய அவங்களுடைய உலக தாட்டுக்கு போயிடக்கூடாது. இந்த இடத்துல மோசே தன்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை விட்டு ஒரு படி கீழே இறங்கி அவங்க ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டாரு. அவங்க கேட்டாங்கன்ட்டு கண்மலை அடிச்சு விட்டாரு. இப்போ தேவன் மோசையை தண்டித்ததுக்கு காரணம், நீ 2வது தடவை அடிச்சுட்ட, நீ வந்துட்டு எனக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்கிறது 2வது. 1வது என்ன தெரியுமா? உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ரெமோடைய காரியத்தை விட்டு நீ வெளியே போயிட்ட. உன்னோட ஸ்பிரிச்சுவல் ரவுண்டை விட்டுட்டு நீ கீழே இறங்கிட்ட, பின்மாற்றம் அடைஞ்சிட்ட. இப்போ அந்த கண்மலையை 2வது தடவை அடிச்சு விட்டார். அவருடைய அர்த்தம் என்ன? ஸ்பிரிச்சுவல் தாட்டு என்ன? ஒரு தடவை தான் கிறிஸ்துவ அடிக்கப்பட வேண்டும். ஒரு தடவை அடிக்கப்பட்டு அவர் நமக்காக ஒரு தடவை பாடுபட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் ஒரு தடவை பாடுபட்டார். 2வது தடவை இயேசு சிலுவையில் அறையக்கூடாது. அப்படி 2வது தடவை சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு எதுக்கு அர்த்தம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, மீண்டும் சிலுவையில் அறைதல் பின்மாற்றத்துக்கு அடையாளம், அவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம்னு வசனம் சொல்லுது. இதுதான் இங்கே மோசேக்கு நடக்குது. ஒரு தடவை அவரை சிலுவையில் அரைஞ்சாச்சு, அடிச்சுட்ட. இப்போ அங்கே சிலுவையில் இயேசுக்கு சிலுவையில் குத்துனவொன்னே என்ன வந்துச்சு? ரத்தமும் தண்ணீருமாக வந்தது. அப்படிதானே வந்துச்சு? ரத்தமும் தண்ணீருமாக வந்தது. இங்கே கண்மலை அடித்தோடனே என்ன வந்துச்சு? தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு. இப்போ அதோட ஒரு தடவை தான் இயேசு சிலுவையில் அறையப்படணும். அதோட உயிர்த்தெழுந்த இயேசு இப்போ இயேசு கிட்ட பேசணும். இனி இயேசு பேசதான் முடியும், இயேசு இனி அடிக்க முடியாது. இப்போ மோசே என்ன பண்ணியிருக்கணும்? கண்மலையோட பேசி இருக்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவோட பேசுறதுக்கு அடையாளம் அது. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பேசாதபடிக்கு மீண்டும் திருப்பி சிலுவையில் அடிவதற்கு அடையாளம் அது. அதுதான் நடக்குது. இப்போ மீண்டும் அவர் சிலுவையில் அறைவது பின்மாற்றத்துக்கு அடையாளமாக போனதுனால ஆண்டவர் சொல்றாரு, இனி உன்னை மீட்பது கூடாத காரியம், நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இதுதான் அந்த இடத்துல நடக்குது. இப்போ மோசே என்ன ஆசைப்படுறா தெரியுமா? ஆண்டவரே, இந்த கண்மலையை நான் அடிச்சிட்டேன், நீங்கள் என்ன பேச சொன்னீங்க, நான் அடிச்சிட்டேன், என்னை அந்த தேசத்துக்கு போக விடுங்க, நான் அந்த மலையை பார்க்கணும். போக முடியாது மோசே, நீ 2 தடவை அடிச்சிட்ட, போக முடியாது. இப்போ அவர் சொல்கிறார், மோசே நான் கேட்டேன், ஆண்டவர் நான் அனுமதிக்கலை, ஆனால் எனக்கு அந்த மலையை பார்க்கணும். ஏன்? நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த மலையை அடிச்சிட்டேன், இப்போ அந்த மலையை போய் நான் திருப்பி பார்க்கணும். நான் அடிக்கக்கூடாத மலையை அடிச்சுவிட்டேன், அந்த மலையை நான் போய் திருப்பி பார்க்கணும். நான் போய் அந்த மலைக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும். நீங்களும் நானும் ஏன் பரலோகத்துக்கு போகும்போது அழுவுறோம் தெரியுமா?
7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பாருன்னு இருக்குது. ஏன் துடைக்கிறார் தெரியுமா? ஏங்க பரலோகத்தில் கண்ணீர் வருது? மாம்சத்தில் தான் அங்கே சுரபிலாம் இருக்குது, கண்ணீர் சுரபிலாம் இருக்குது. அங்கே தான் ரத்தமும் மாம்சமுமே இல்லையே. அங்கே போகும்போது நமக்கு ஏங்க கண்ணீர் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்கே போகும்போது இந்த கண்மலையை நான் பல முறை பூமியில் அடித்திருக்கிறேன், பல முறை நான் பின்மாற்றம் அடைந்திருக்கிறேன், பல முறை நான் இந்த கிறிஸ்துவை மீண்டும் மீண்டுமாக சிலுவையில் அறைந்திருக்கிறேன். எத்தனையோ முறை இந்த இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்களை என் வாழ்க்கையில் நான் செய்திருக்கிறேன். இந்த கண்மலை எனக்கு நல்ல கண்மலையாக தான் இருந்தது. அது என்னை நடத்தி கொண்டு வந்தது, அது என்னை ஜனிப்பித்தது, அது என்னை ரட்சித்தது, அது என்னை வாழ்க்கை முழுவதும் நடத்தி கொண்டே வந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த கண்மலையை நான் அடித்து விட்டேன். எனக்காக அடிக்கப்பட்ட கண்மலையை மீண்டும் நான் சிலுவையில் அறைந்தேன், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள். ஆனாலும் கூட அந்த கண்மலை என்னை மன்னித்து அந்த சீயோன் மலையிலே மீண்டும் தன் மகிமையை எனக்கு வெளிப்படுத்தினது. இப்படிப்பட்ட எனக்கா உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினீர் என்று சொல்லித்தான் அந்த ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அழுகிறார்கள். நீங்களும் நானும் அப்படித்தான் அழப்போகிறோம். உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு எந்த முகாந்தரமும் கிடையாது. ஏன்னா மோசே அந்த மலையை 2வது முறை தான் அடித்தார். நீங்கள் நானும் 20 தடவை அடிச்சிருக்கிறோம், 200 தடவை அடிச்சிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. ஒரு தடவை தான் சிலுவையை இயேசு அரைஞ்சிருக்கிறோமா? எத்தனை முறை எத்தனை முறை எத்தனை முறை சிந்தனையில் இயேசுவை நாம் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோம். எத்தனை முறை செல்ஃபோனை பார்க்கும்போது இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோம். எத்தனை முறை பேசும்போது சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோம் இயேசுவை. எத்தனை முறை யாருக்கும் தெரியாத நினைச்சு தனி ரூமில் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோம். ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒவ்வொரு முறை நீ பாவம் செய்யும் போதெல்லாம் நீ இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைகிறாய். அப்படி சிலுவையில் அறையப்படும் போதெல்லாம் அந்த கண்மலை பார்த்து கொண்டே இருக்கும். மீண்டும் பிரவேசிக்க முடியாது. பரம கானானுக்குள்ளே உன்னாலும் என்னாலும் பிரவேசிக்க முடியாது. ஐயோ உனக்கும் எனக்கும் அந்த அந்த வாய்ப்பு போய்விட்டது எத்தனையோ முறை. ஆனாலும் கூட எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருக்கிறேன். என்னிடத்துல ஒரு வெடிப்பு உண்டு, நீ அங்கே வந்து தங்கியிரு, அங்கே கரத்தால் உன்னை நான் மூடுவேன். ஏன் தெரியுமா? நீ பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அல்ல, உன் பாவம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக, உன் மாம்சம் தெரியக்கூடாதுன்றதுக்காக கர்த்தர் மூடுறாரு. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் ஏன் கரங்களை வச்சு உன்னை என்னை மூடுறார் தெரியுமா? அவர் தன்னை உனக்கு வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காக அல்ல. உன் பாவம் நியாயமான முறைப்படி சுட்டெரித்து போட வேண்டிய பாவம். ஆனாலும் கூட என் கரத்தால் உன்னை நான் மூடுகிறேன். உன்மேல் நான் இரக்கமாய் இருக்கிறேன், உன்மேல் நான் கிருபையாய் இருக்கிறேன். பயப்படாதே. ஒரு நாள் வரும், ஒரு மலையிலே நீ என்னை முகமுகமாய் தரிசிப்பாய். நீ என்னை முகமுகமாய் தரிசிக்கிற காலம் ஒன்று வரும். அந்த மலையிலே நானும் நீயும் உட்கார்ந்திருக்க போகிறோம். அந்த மலையிலே நாம் 2 பேரும் சந்திக்க போகிறோம். அந்த மலையிலே நான் உனக்கு முன்பாக மறுரூபமாவேன். உனக்கு முன்பாக என் முழு மகிமையை நான் வெளிப்படுத்துவேன். நீ இந்த பூமியில் என்னை குறித்து என்னென்னலாம் ஆசைப்பட்டையோ அத்தனையும் அங்கே நான் உனக்கு காண்பிப்பேன். ஆனால் உனக்கு அந்த வாஞ்சை இருக்கணும், நமக்கு அந்த வாஞ்சை இருக்கணும். ஆண்டவரே நான் அதை பார்க்கணும். ஆண்டவரே மோசேக்கு என்ன ஆசைப்பட்டிருக்கணும் நியாயமாக சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவரே நான் எகிப்தில் பார்வோன் குமாரத்தின் மகனாக இருந்தவன். ஆண்டவரே நான் அதுக்கப்புறம் வனாந்தரத்துக்கு இந்த 80 வருஷமும் வனாந்தரத்தில் தான் ஆண்டவரை சுற்றுறேன். அந்த கானானில் போய் நல்ல ஒரு வீடு வாங்கி என் சாவர வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்கணும். ஆண்டவரை நம்ம அப்படி தானே சொல்கிறோம். கஷ்டப்பட்ட ஆண்டவரை கடைசி காலத்துலையாவது நான் நிம்மதியாக சாகணும், அப்படி தானே சொல்கிறோம். மோசே என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே இந்த வெயிலில் வனாந்தரத்தில் வெறும் மண்ணாவையும் இதையும் தின்னி அழுத்து போச்சு. ஆண்டவரை அந்த கானானுக்குள்ளே போய் அந்த திராட்சை பழம்லாம் பார்த்தாங்களே, அந்த மாதிரி நல்ல தோட்டம் துறவை போட்டு நல்ல ஒரு ஊற்று போட்டு நல்ல ஒரு கோபுரத்தை கட்டி அதுக்கு நடுவில் நல்ல தலைக்கு மேலே கையை வச்சு சாஞ்சு தூங்கணும். ஆண்டவரை அதானே கேட்டிருக்கணும். நம்ம அதானே இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். வேறு என்ன கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட? ஆனால் மோசே கேட்டது என்ன தெரியுமா? நான் அந்த நல்ல மலையை பார்க்கணும். ஆண்டவரே ஏன் உங்கள் மகிமை ஒன்று வெளிப்படும் தெரியுமா? அந்த மகிமையில் அந்த மலையில் நீங்களும் நானும் மட்டும் இருப்போம் தெரியுமா? அங்கே நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கும் போது நீங்கள் உங்கள் மகிமை எனக்கு வெளிப்படுத்துவீங்க தெரியுமா? அதை நான் பார்க்கணும் ஆண்டவரே இப்போவே. அந்த ஆசை தான் உங்களுக்கு எனக்கும் வரணும். நீங்களும் நானும் சிலுவையில் அரைஞ்சிட்டோம்.
அந்த கண்மலையை அடிச்சிட்டோம். ஒரு தடவைக்கு 2 தடவை அடிச்சிட்டோம், 2 தடவைக்கு 20 தடவை அடிச்சிட்டோம். இனி ஒரு தடவை கூட அந்த கண்மலையை அடிக்கக்கூடாது. இனி ஒரு தடவை கூட அந்த கண்மலையை அடிக்கக்கூடாது. இதுதான் கடைசி. இனி என்னுடைய ஒரே ஒரு வாஞ்சை, இது வரைக்கும் நான் அடித்ததுக்கு அந்த மலையை பார்த்து மன்னிப்பு கேட்க போகணும். அது மட்டும்தான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கணும். இனி வேறொரு ஆசை எனக்கு இருக்கவே கூடாது. வேறொரு ஆசை எனக்கு இருக்கவே கூடாது. அந்த மலையை நான் போய் பார்த்து, நான் உன்னை அடித்ததுக்கு, நான் உன்னை மறுதளிச்சதுக்கு, நான் உங்களை தூரம் விட்டு போனதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டு கண்ணீரோடு கொடு அந்த கண்மலையை சந்திக்கணும். சீயோன் மலையில், அந்த மறுரூப மலையில் கண்மலையாகிய கிறிஸ்துவை மோசே சந்தித்தது போல அந்த சீயோன் மலையில் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்களும் நானும் தரிசிக்க வேண்டும். நீங்களும் நானும் அந்த தேவனை பார்க்க வேண்டும். மகிமையிலே அவரோடு கூட உலாவ வேண்டும். இன்னைக்கு அந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். தேவனிடத்தில் கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறதையே நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம எதை வாஞ்சிச்சுட்டு இருக்கிறோம்? இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம் நம்ம எடுக்கணும். ஆண்டவரே, நான் அந்த நல்ல மலையை பார்க்கணும். அந்த நல்ல மலையில் கண்மலையாகிய கிறிஸ்துவை நான் பார்க்க வேண்டும். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம் தேவ சமூகத்தில். ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு மலை நியமிக்கப்பட்டிருக்கிறது. மோசேக்கென்று ஒரு மலை நியமிக்கப்பட்டிருந்தது. அந்த மலையிலே கண்மலையாகிய கிறிஸ்துவை, அவன் அடித்த அந்த மலையை, அவன் 2 முறை அடித்த அந்த மலையை, அவன் வெடிப்பிலே தங்கின அந்த கண்மலையை பார்க்க வேண்டும் என்று அவனாக இருந்தான். அதே போல நாங்களும் ஆண்டவரே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த மலையை, அந்த கண்மலையை, அந்த வெடிப்பை, அந்த காயங்களை, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை நாங்கள் முகமுகமாய் தரிசிக்கணும் ஆண்டவரே. முகமுகமாய் தரிசிக்கணும் ஆண்டவரே. வேறொரு ஆசை இல்லை இயேசுராஜா, வேறொரு ஆசை இல்லை இயேசுராஜா. அப்படித்தான் உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. அதை தவிர்த்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய எதையும் நாங்கள் பிரயாசப்படாதபடி, விரும்பாதபடி, அவைகளுக்கு பின்னால் ஓடாதபடி, மறுரூப மலையில் கண்மலையாகிய கிறிஸ்துவை சந்திக்க மோசே ஆசைப்பட்டது போல ஆண்டவரே, சீயோன் மலையிலே கண்மலையாகிய உம்மை நாங்கள் சந்திக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதற்கு வாஞ்சிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை அதை பேஸ் பண்ணி அமையிட்டோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதை பேஸ் பண்ணி அமையிட்டோம். அதையே முன்னிறுத்தி நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தங்களுக்கு முன்பாக நியமிக்கப்பட்ட அந்த ஆவிக்குரியதான தரிசனத்தை வைத்துக்கொண்டு ஓடினார்கள் என்று எபிரேயர்ல வாசிக்கிறோமே. அதே போல நாங்களும் எங்கள் ஆவிக்குரிய தரிசனத்தை முன்பதாக வைத்து ஓட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. உலகத்தில் எங்களுக்கு எந்த டார்கெட்டும் கிடையாது ஆண்டவரே. எங்களுடைய ஒரே டார்கெட் ஸ்பிரிச்சுவல் டார்கெட் மட்டுமே. அந்த டார்கெட் கூட உங்களை சந்திப்பது, உங்களை முகமுகமாய் தரிசிப்பது, உங்கள் மார்பிலே சாய்ந்து கொள்வது, உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கேட்பது, உங்களுடைய கை எங்கள் கண்ணீரை துடைக்கிறத பார்க்கறது, அந்த ஜீவ தண்ணீர் அண்டைக்கு நடத்துறதை நாங்கள் போய் பார்த்து எங்கள் தாகமெல்லாம் தீரணும் ஆண்டவரே. எங்கள் தாகமெல்லாம் தீரணும். கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. உடைய இந்த செய்தியை கேட்குறவங்களுக்கு ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய ஆழம் புரிய எனக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ளே, அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளே அவர்களும் கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.